ஒருவர் தூத்துக்குடி, ஒருவர் திருநெல்வேலி. 2 பேரும் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள். நாங்கள் குடியிருந்த வீட்டிலேயே ஒரு பகுதியில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். போய்விட்டு ஒரு வாரத்திற்குள் கொண்டு வந்து விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அன்றைக்குத்தான் நாங்கள் அவர்களை கடைசியாக பார்த்தோம். காதல் ஒன்றுதான் சாதி பார்த்து வராது. காதல் உயிர், இயற்கை. அது சாதிகளை தாண்டி வரும். காதல் தான் சாதியை முறியடிக்கும். தீண்டாமை கூடாது, ஆணவ கொலைகள் கூடாது, இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற சாதி கூடாது. இந்தியாவில் இருக்கிற சாதிகளின் எண்ணிக்கை, உச்சாதி, கிடைச்சாதிகளை எல்லாம் சேர்த்து 6000க்கும் மேலே. 6000 பிரிவுகளும் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் யாருக்கும் கீழானவர்கள் இல்லை. நம்மை விட யாரும் கீழானவர்கள் இல்லை. இந்த கல்வி, இந்த அறிவியல், இந்த தொழில்நுட்பம் எதுவும் பயன்படவில்லை என்பதுதான் பொருள். யார் ஒருவருக்கும் சாதி என்பது அடையாளம் இல்லை. சாதி என்பது அவமானம். ஆண்கள் பெண்களாக, பெண்கள் ஆண்களாக கூட மாற முடியும். ஆனால் சாதி மட்டும் மாறவே முடியாது என்று சொன்னால் மாற்றம் என்பதே மாறாதது. மாறாதது ஒன்று உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது பொய்யானது. யாவரும் கேடீர் என்றால் எல்லோரும் உறவினர்கள். அந்த உணர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் விதைத்த தமிழ் நிலத்தில் தான் இன்றைக்கு யாரும் யாருக்கும் உறவினர்களாக இல்லை. சாதி மாறினால் வெட்டி விடுவோம் என்று சொல்லுகிற அநாகரிகமான சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது. பெரியாரிய சிந்தனைகளை, சாதி எதிர்ப்பு கருத்துக்களை தமிழ்நாடெங்கும் மேடைதோறும் பேசிக்கொண்டிருக்கிறவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு நடக்கிற ஆணவ படுகொலைகளுக்கு பிறகு கொஞ்சம் வெட்கம் தருவதாகத்தான் இருக்கிறது. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்னை அறிமுகப்படுத்துகிற போது பெரியாரிய சிந்தனைகளை, சாதி எதிர்ப்பு கருத்துக்களை தமிழ்நாடெங்கும் மேடைதோறும் பேசிக்கொண்டிருக்கிறவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகம் எனக்கு ஒரு பெருமையானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடக்கிற ஆணவ படுகொலைகளுக்கு பிறகு கொஞ்சம் வெட்கம் தருவதாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து நாடெங்கும் இந்த கருத்துக்களை பேசி வந்தாலும் உங்களை போன்ற இளைஞர்களின், படித்த இளைஞர்களின் மூளைகளில் கூட அந்த சாதி நஞ்சு என்பது தலைக்கேறி இருக்கிறது என்பதை அறியும்போது நாம் என்ன சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சமூகம் எதை நோக்கி நடைபோடுகிறது என்கிற வேதனை இருக்கிறது. இந்த அரங்கில் உங்கள் முன்னால் பேசுவதற்காக இந்த கருத்துக்களை நான் சொல்லவில்லை. கவின் என்கிற அந்த இளைஞன் சுர்ஜித் என்கிற இன்னொரு இளைஞனால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறான். அதற்கான அடிப்படை காரணம் 2 பேரும் இருவேறு சாதியை சார்ந்தவர்கள் என்பது மட்டும்தான் என்பதை அறியும் போது அன்றிலிருந்து அந்த வேதனை என்னை விட்டு இன்னும் அகலவே இல்லை. எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது. இதில் சாதிய தலைவர்களே பலர் இது குறித்த நேர்காணலில் 2 செய்திகளை சொல்கிறார்கள். அது மேலும் வேதனையாக இருக்கிறது. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் சொல்லுகிறேன். நீங்களும் அந்த நேர்காணல்களை பார்த்திருக்க கூடும். பெற்றோரின் அனுமதியோடு காதலித்தால் சிக்கல் இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார். இன்னொருவர் என்னதான் காதல் உயர்ந்தது என்றெல்லாம் சொன்னாலும் சமூகத்தில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார் என்று சொல்லுகிறார். சமூகத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களே அது சமூகம் அதனை ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லி தப்பிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பெற்றோரிடம் கேட்டுவிட்டு காதலியுங்கள் என்பது, அல்லது பெற்றோர் ஏற்கவில்லை என்றால் காதலை கைவிட்டு விடுங்கள் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய உளறல்கள் என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை.
உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் 3 சாதிகளில் தான் திருமணம் செய்திருக்கிறார்கள். எனவே என் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணங்களை முழுமையாக ஏற்றவன் என்பது பிழை, வரவேற்றவன் என்பது உண்மை. இது ஒன்று. தனிப்பட்ட முறையிலும் கூட எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. என் குடும்பத்தை தாண்டி சாதி மறுப்பு திருமணங்களில் நான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கிறேன் என்பதில் சில அனுபவங்கள் உண்டு. அதையும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். சாதி மறுப்பு திருமணங்கள் பலவற்றை நான் தலைமையேற்று நடத்தியிருக்கிறேன். அது பெரிய செய்தி அல்ல. ஆனால் 2 பேர், ஒருவர் தூத்துக்குடி, ஒருவர் திருநெல்வேலி, 2 பேரும் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள், வெவ்வேறு சாதிகளை சார்ந்த அவர்கள் காதலித்தார்கள். 2 பேரும் யாருக்கும் சொல்லிக்கொள்ளாமல் சென்னைக்கு வந்தார்கள். அவர்களினுடைய பொதுவான ஒரு நண்பர் என்னோடு பணியாற்றிய பேராசிரியர். அவர் இந்த திருமணத்தை நீ பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த திருமணத்தை பதிவு திருமணமாக நாங்கள் நடத்தினோம். அது அன்று செய்தி. இது நடந்தது 1978, 79 இருக்கலாம். ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். திருமணம் நடந்தாயிற்று. ஆனால் அவர்கள் வெளியில் போவதற்கே அஞ்சினார்கள். அவர்களின் ஊர் தூத்துக்குடி, திருநெல்வேலி தான். ஆனாலும் அவர்களின் உறவினர்கள் தேடி திரிகிறார்கள் என்று தெரிந்து வெளியில் போவதற்கே அஞ்சினார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, ஏறத்தாழ 4-5 மாதங்கள் நாங்கள் குடியிருந்த வீட்டிலேயே ஒரு பகுதியில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். 2 பேரும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏறத்தாழ 4-5 மாதங்களுக்கு பிறகு அந்த முதன்மை தெருவில் இருக்கிற ஒரு கடைக்கு நான் போயிருந்த போது அந்த கடையின் உரிமையாளர் சொன்னார், ஐயா, உங்களை தேடி யாரோ காரில் 2-3 காரில் உங்கள் முகவரியை கேட்டுக்கிட்டு உள்ளே போனாங்கன்னு சொன்னார். இப்போதெல்லாம் என்னிடத்துல ஒரு மிதிவண்டி தான் இருந்தது. வேகமாக அந்த மிதிவண்டியை மிதித்து கொண்டு வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஏறத்தாழ 25-30 பேர் எங்கள் வீட்டில் இருந்தார்கள். நானும் மனைவியும் குழந்தைகளும் தான் இருக்கிறோம். அப்போது குழந்தைகளுக்கு வயது 3வது எங்கள் சின்ன மகன் பிறக்கவில்லை. அந்த கட்டத்தில் குழந்தைகள் பயந்து போயிருந்தார்கள். அவர்கள் பேசியது அனைத்தும் முரட்டுத்தனமாக இருந்தது. இந்த வீட்டில் தான் ஒரு அறையில் நீங்கள் அவர்களை ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது என்றார்கள். ஒளித்து வைக்கவில்லை, இங்கே தான் இருக்கிறார்கள், என்ன வேண்டும் என்று கேட்டேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும் காலம் முழுவதும் இப்போது நீங்கள் கேட்டால் அழைத்து வந்திருந்தால் அந்த நிகழ்ச்சியை அவர் பெயரோடு சொல்லுவார். பிறகு அவர்கள் எங்களிடத்திலே ரொம்பவும் சமாதானமாக பேசி அந்த பெண் சாதியை சார்ந்தவர்கள்தான் இந்த முனைப்பாக கோபமாக இருந்தார்கள். அந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நலம் இல்லை. உடனே அழைத்து செல்ல வேண்டும், இல்லையானால் உயிர் போய்விடும், பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லுவார்கள். போய்விட்டு 1 வாரத்திற்குள் கொண்டு வந்து விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அன்றைக்குத்தான் நாங்கள் அவர்களை கடைசியாக பார்த்தோம். அதற்கு பிறகு இன்று வரையில் நான் பார்க்கவில்லை. கேள்விப்பட்ட செய்தி, அந்த பெண் கடைசியாக ஒரு தேவாலயத்தில் ஒரு சகோதரியாக போய்விட்டாள். அந்த இளைஞன் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டான். என்ன ஆயிற்றவர்கள் வாழ்க்கை என்று தெரியாது. சாதி வேறு என்பதற்காக 6 மாத காலம், குறைந்தது 5 மாத காலம் எங்கள் வீட்டில் இரவும் பகலுமாய் அத்தனை மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். அவர்களை நாங்கள் நேரடியாக அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு பொங்கல் நாளில் அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து உடையெடுத்து எங்கள் வீட்டில் நடந்த அந்த பொங்கலை, அது 1979 ஜனவரி என்று கருதுகிறேன், எங்களால் மறக்கவே முடியாது. இந்த சமூகம் இன்றைக்கும் சாதிய சமூகமாகத்தான் இருக்கிறது. ஆம், பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த தலைப்பே எத்தனை பெருமையானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதிலிருந்து இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த யாவரும் கேளீர் என்கிற சொல்லில் அந்த கேளீர் என்கிற சொல்லுக்கு பலர் தவறாக பொருள் புரிந்து கொள்கிறார்கள். உலகத்தமிழ் மாநாட்டில்
பாடப்பட்ட அந்த பாட்டில் கூட நீங்கள் கேட்டால் தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். யாவரும் கேளீர் என்றால் கேளுங்கள் என்று பொருள். ஆனால் புறநானூற்று வரி அப்படி அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் உறவினர் என்று பொருள். கேள் என்றால் உறவு. யாவரும் கேளிர் என்றால் எல்லோரும் உறவினர்கள். எல்லோரும் உறவினர்கள் என்றால் எப்படி? சாதி கடந்து, மதம் கடந்து, வர்க்கம் கடந்து எல்லோரும் உறவினர்கள். எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் நம் உறவினர்கள் என்கிற அந்த உணர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் விதைத்த தமிழ் நிலத்தில் தான் இன்றைக்கு யாரும் யாருக்கும் உறவினர்களாக இல்லை. சாதி மாறினால் வெட்டி விடுவோம் என்று சொல்லுகிற, நான் இந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும், ஒரு அநாகரிகமான சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது. இதை மறைக்க வேண்டியதில்லை. சாதிக்காக அறிவாள் தூக்குகிற சமூகம் ஒரு நாளும் நாகரிகமான சமூகம் இல்லை. எண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற பிள்ளைகளைப் போல நீங்கள் எல்லோரும் படித்தவர்களாக இருக்கிறீர்கள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் கல்வியை, அறிவியலை, தொழில்நுட்பத்தை எல்லாவற்றையும் வீழ்த்திவிட்டு அல்லது விழுங்கிவிட்டு சாதிதான் உயர்ந்து நிற்கிறது. படித்த பிள்ளைகள் என்ன படித்தோம்? இந்த படிப்பு நம் மூளையிலிருந்து சாதியை அகற்றவில்லை. வளர்ந்திருக்கிற அறிவியல், வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பம் எதுவும் நம் மூளையிலிருந்து சாதியை அகற்றவில்லை என்று சொன்னால், இந்த கல்வி, இந்த அறிவியல், இந்த தொழில்நுட்பம் எதுவும் பயன்படவில்லை என்பதுதான் பொருள். எனவே எங்கிருந்து மறுபடியும் தொடங்க வேண்டியிருக்கிறது? தீண்டாமை கூடாது, ஆணவ கொலைகள் கூடாது, இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற சாதி கூடாது என்பதிலிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் அடித்தளம். சாதியிலிருந்து தான் தீண்டாமை, தீண்டாமையிலிருந்து தான் ஆணவ கொலை. எனவே சாதி கூடாது. நாம் சாதியற்றவர்கள், நாம் அத்தனை பேரும் சாதியற்றவர்கள் என்கிற உணர்வை எப்போது பெறுகிறோமோ அப்போது தான் நாம் படித்த படிப்புக்கு, நம்முடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பொருள் உண்டு. இந்த சாதி என்பது உண்மையாக நான் சொல்லுகிறேன், அதுவும் இந்த இடத்தில் த டிபேட் வலைத்தளத்திற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். விதைகளை தூவுவது மட்டும் முக்கியமானதல்ல, எந்த நிலத்தில் தூவ வேண்டுமோ அந்த நிலத்தில் தூவி இருக்கிறார்கள். இளைஞர்களை அமர வைத்து இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இதனை ஏற்று நடக்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உலகத்திலேயே சாதி எங்கே இருக்கிறது, எத்தனை நாடுகளில் இருக்கிறது என்று கணக்கெடுத்து பாருங்கள். உலகத்திலேயே இந்தியாவிலும், இந்தியாவாக இருந்த நாடுகளிலும், இந்தியர்கள் குடியேறிய நாடுகளிலும் மட்டும்தான் சாதி இருக்கிறது. நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். உங்களிடத்தில் இன்றைக்கு 1000 சரிபார்ப்பு கருவிகள் இருக்கின்றன. மலேசியாவில் சாதி இருக்கிறதே, ஆம், இந்தியர்கள் குடியேறி இருக்கிற நாடு. இலங்கையிலே ஜாதி இருக்கிறதே, ஆம், அது முதலில் இந்தியாவாக இருந்த நாடு. எனவே நான் 3 செய்திகளை சொன்னேன். இந்தியாவிலும், இந்தியாவாக இருந்த நாடுகளிலும், இந்தியர்கள் குடியேறிய நாடுகளிலும் தான் சாதி இருக்கிறது. மேலை நாடுகளில் ஏற்றத்தாழ்வே இல்லையா? இருக்கிறது. முற்று முழுக்க அது வேறு கோணத்தில் இருக்கிறது. இந்த சாதியைப் போலவே அதுவும் கொடுமையானது. அது நிறத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் போனால், நான் இப்போதுதான் 2 மாதம் கனடாவில், அமெரிக்காவில் பிள்ளைகளோடு இருந்து விட்டு வந்தேன். நம்ம எல்லாம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ப்ரௌன் பாய்ஸ் என்கிறான், ப்ரௌன் பாய்ஸ், ப்ரௌன் கேர்ள்ஸ் என்கிறான், ஒயிட்ஸ், பிளாக்ஸ், இடையில் ப்ரௌன் பாய்ஸ் என்கிற நிறவெறி, நிற வேற்றுமை இருக்கிறது. ஆனால் அங்கேயும் கூட ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அவர்கள் கருப்பர்கள் என்று சொல்லவே பயப்படுகிறார்கள். நீங்கள் சிகாகோவுக்கு நான் போயிருந்தபோது, அட்லாண்டா போயிருந்தபோது, அங்கெல்லாம் அந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அதிகம். அங்கே சொல்லுகிற போது இவர்கள் ரகசியமாக, இங்கே கருப்பர்கள் அதிகம், அப்படியானால் அதை சொல்லிடாதீங்க என்று, இவன் என்னமோ சிவப்பம் மாதிரி, இவனும் கருப்பன் தான், நம்மாள் பூரா. ஆனால் இவர்களுக்கே அந்த கருப்பர்கள் என்கிற சொல் வருகிறது. ஆனாலும் அதை வெளியில் சொல்ல அச்சப்படுகிறார்கள். குறைந்தது அந்த அச்சம் கூட இங்கே இல்லை. இங்கே சாதியை சொல்லுவதற்கு அச்சம் இல்லாமல் சாதியை சொல்லுவதில் பெருமைப்பட்டு கொள்ளுகிற ஒரு பேதமை இப்போதும் இருக்கிறது. திரும்ப திரும்ப நாங்கள் மேடையில் சொல்லுகிற
அதே தொடரைத்தான் சொல்லுகிறேன். யார் ஒருவருக்கும் சாதி என்பது அடையாளம் இல்லை, சாதி என்பது அவமானம். இதை நாம் உணர வேண்டும். சாதிக்கு எதிரான குரலை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எழுப்ப வேண்டும். ஆனால் நம்முடைய செயல்தடம் தமிழ்நாட்டின் அளவிலாவது இருக்க வேண்டும். சாதியை எதிர்த்த குரல் தான் அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். நிறவெறி இருக்கிறது என்றாலும் சாதியை அறியாதவர்களாகவே மேலை நாட்டினர் இருக்கிறார்கள். நீங்கள் மேலை நாட்டில் யார் ஒருவரையாவது பார்த்து நீங்கள் என்ன மதம் என்று கேட்டால் விடை சொல்லுவார்கள். நீங்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்று கேட்டால் அந்த கேள்வியே அவர்களுக்கு புரியாது. சாதி என்பது இந்தியாவில் தான் அறியப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது? சாதிகள் வருணத்திலே இருந்து வந்திருக்கின்றன. வருணத்திலிருந்து சாதி, சாதியிலே இருந்து கிடைச்சாதி, கிடைச்சாதியிலிருந்து உச்சாதி. இன்றைக்கு இந்திய அரசு தந்திருக்கிற கணக்கின்படி இந்தியாவில் இருக்கிற சாதிகளின் எண்ணிக்கை, உச்சாதி கிடைச்சாதிகள் எல்லாம் சேர்த்து 6000க்கும் மேலே, 6000க்கும் மேற்பட்ட சாதிகள் இங்கே இருக்கின்றன. 6000 பிரிவுகள் இருக்கின்றன என்பது சிக்கல் இல்லை. 6000 பிரிவுகளும் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையாக விமானத்தை கண்டுபிடித்தவனை விட, ஏவுகணைகளை கண்டுபிடித்தவனை விட இந்த சாதியை கண்டுபிடித்தவன் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிறான். நீங்கள் பிரிவினை இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் 7 கண்டங்களாக பிரிந்து கிடக்கிறது. ஏராளமான மதங்களாக பிரிந்து கிடக்கிறது. பல்வேறு மொழி பேசுகிற மக்களை கொண்டு பிரிந்து கிடக்கிறது. பிரிவினை இல்லாமல் உலகம் இல்லை. ஆனால் பிரிவினை என்பது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று என்பதாக இல்லாமல் ஒன்றின் கீழ் இன்னொன்று என்பதாக இருக்கிறது. தொழில்கள் வேறு, இந்த தொழில் செய்கிறவன் வேறு, அந்த தொழில் செய்கிறவன் வேறு. ஆனால் நம் நாட்டில் தொழில்களும் சாதிகளோடு பின்னி பிணைந்து கிடக்கின்றன. இந்த தொழில் செய்கிறவன் மேலானவன், இந்த தொழில் செய்கிறவன் கீழானவன் என்று. சாதி என்பது வரிசை அல்ல, அடுக்கு. இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வரிசை என்பது ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று, அடுக்கு என்பது ஒன்றின் கீழ் இன்னொன்று. நமக்கு கீழே யாரும் இல்லை, நாம் யாருக்கும் கீழானவர்கள் இல்லை. இதுதான். இந்த உறுதியை நாம் எடுத்துக்கொண்டால் சாதிக்கு எதிரானவர்கள். நாம் யாருக்கும் கீழானவர்கள் இல்லை, நம்மை விட யாரும் கீழானவர்கள் இல்லை என்கிற இந்த உறுதிமொழிதான் மற்றவர்கள் நம்மை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று கருதுகிறோம். நாம் மற்றவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். அதுதான் சாதி எதிர்ப்பின் அடித்தளம். சாதி என்பது உங்கள் படிப்பினால் தீர்மானிக்கப்படவில்லை. சாதி என்பது உங்கள் தோற்றத்தால் தீர்மானிக்கப்படவில்லை. சாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. எதற்கு நாம் பொறுப்பில்லையோ, எதை நாம் உருவாக்கி கொள்ளவில்லையோ, நாம் எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், எந்த மொழி பேசுகிறவனாக பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்கிற எதையும் நாம் தீர்மானிக்கவில்லை. நமக்கு தொடர்பே இல்லாத ஒன்றின் மூலம் பிறப்பு என்பது ஒரு விபத்து தான். மிக சரியாக சொன்னால் பிறப்பு என்பது ஒரு விபத்து. அந்த விபத்து தான் என் வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்கும். நான் பிறப்பதற்கு முன்பே என் மீது ஒரு சாதி முத்திரை குத்தப்படும். நான் செத்ததற்கு பிறகும் அது தொடரும். என் பரம்பரைக்கும் அது தொடரும் என்றால் இதைவிட உலகத்தில் மோசடியான ஒன்று ஏதேனும் இருக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். நாம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு படிப்பை படிக்கிறீர்கள், பிடிக்கவில்லை என்றால் மாற்ற முடியும். ஒரு தொழிலை செய்கிறீர்கள், பிடிக்கவில்லை என்றால் வேறு தொழிலுக்கு போக முடியும். ஒரு மதத்தில் இருக்கிறீர்கள், விருப்பமில்லை என்றால் இன்னொரு மதத்துக்கு போக முடியும். ஒரு நாட்டில் பிறக்கிறீர்கள், இன்னொரு நாட்டு குடிமகனாக ஆக முடியும். ஆண்கள் பெண்களாக, பெண்கள் ஆண்களாக கூட மாற முடியும். ஆனால் சாதி மட்டும் மாறவே முடியாது என்று சொன்னால் மாற்றம் என்பதே மாறாதது. மாறாதது ஒன்று உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது பொய்யானது. எதுவும் மாறாமல் இருக்காது. சாதி மாறாதது என்று சொல்லுவதே அது பொய்யானது என்பதற்கு அடையாளம். எனவே இளைஞர்களே, எங்கள் பிள்ளைகளே, அடுத்த தலைமுறையை சார்ந்த நண்பர்களே, நீங்களாவது முடிவுக்கு வாருங்கள். எங்களைப் போல பேசி பேசி கடைசி வரையில் சாதிக்காமல் போய்விடாதீர்கள். ஏன் காதலை எங்களை போன்றவர்கள் ஆதரிக்கிறோம் என்றால், காதல் ஒன்றுதான் சாதி பார்த்து வராது. வேலை சாதி பார்த்து வரலாம், ஆனால் காதலிக்கிற யாரும் சாதி பார்த்து அவனுடைய பஞ்சாங்கத்தை பார்த்து காதலிப்பதில்லை. காதல் உயிர், இயற்கை. அது சாதிகளை தாண்டி வரும்
எனவே இந்த போராட்டம் உலகத்திலேயே நீங்கள் எண்ணி பாருங்கள். சாதிக்கு எதிரானது எது என்று கேளுங்கள். சாதிக்கு எதிரானது காதல் தான். காதல் தான் சாதியை முறியடிக்கும். எனவே தான் சாதி வெறியர்கள் காதலை எதிர்க்கிறார்கள், சாதியை எதிர்க்கிறவர்கள் காதலை ஆதரிக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் காதலியுங்கள் என்று சொல்வதற்காக வரவில்லை, காதலிக்கிறவர்களை அனுமதியுங்கள் என்று சொல்லுகிறோம். எல்லோரும் காதலிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. ஆனால் காதல் எந்த சமூகத்தில் அனுமதிக்கப்படவில்லையோ அந்த சமூகம் வளர்ச்சி பெறவில்லை என்று பொருள். காதல் என்பது அவரவர் விருப்பம். வளர்ந்த பிள்ளைகள் தங்களின் வாழ்க்கையை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக நடந்த அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். கனடாவுக்கு போயிருந்தபோது வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக போவதென்று முடிவு செய்தோம். புதன்கிழமை அந்த நண்பர்கள் எனக்கு தொலைபேசி, அடுத்த ஞாயிறு வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். வாய்ப்பு இல்லை, நான் திங்கள் செவ்வாயிலே சுவிட்சர்லாந்துக்கு போய்விடுவேன் என்று சொன்னேன். ஏன் இந்த ஞாயிறு என்ற சிக்கல் என்ற போது அவர்கள் சொன்ன விடை எனக்கு வியப்பாக இருந்தது. வேறொன்றும் இல்லை, நேற்று எங்கள் மகள் எங்களை பார்க்க வந்தார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு திருமணமாம். யார் சொல்கிறார்கள்? பெற்றோர்கள் சொல்கிறார்கள். நேற்றைக்கு எங்கள் மகள் எங்களை பார்க்க வந்தார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு திருமணமாம். கண்டிப்பாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. யாருடைய திருமணத்துக்கு? அவர்களின் மகள் திருமணத்துக்கு. ஏன் அதை அவளே முடிவு செய்கிறாள்? திருமணம் அவரவருடைய விருப்பம் சார்ந்தது. பெற்றோர்கள் பார்வையாளர்களாக அழைக்கப்படுகிறார்கள், சாட்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே திருமணங்கள் குடும்பங்களுக்கு இடையிலே தான் நடக்கின்றனவே தவிர தனிநபர்களுக்கு இடையில் நடக்கவே இல்லை. 2 சாதிகளுக்கு இடையில், 2 குடும்பங்களுக்கு இடையில், 2 சமூகத்தையும் சார்ந்த பெரியவர்களுக்கு இடையில் நடக்கிறது. அதனையெல்லாம் தாண்டி சாதியற்று வெறும் திருமணத்தில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களில் கடைசி வரிசையிலே தான் அண்ணல் அம்பேத்கர் உட்கார வைக்கப்பட்டார். சாதி பள்ளிக்கூடத்தில் இருந்தது, சாதி திருமண வாழ்வில் இருந்தது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாதிதான் நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் இந்த சமூகத்தில் தீர்மானிக்கிறது. உங்கள் பெயரை சாதி முடிவு செய்கிறது. உங்களின் படிப்பை, உங்களின் தொழிலை, உங்களின் வாழ்வை, உங்களின் திருமணத்தை, உங்களின் உடையை, உங்களின் உணவை, உண்ணும் பழக்கத்தை, உடுத்தும் முறையை, எல்லாவற்றையும் ஒரு சமூகத்தில் சாதி தீர்மானிக்கும் என்றால் அந்த சமூகம் அழிந்து போவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். நான் சொல்லுவது எதுவும் மிக இல்லை. இப்போது எல்லோரும் எல்லா பெயர்களையும் சூட்டிக் கொள்ளுகிறோம். ஒரு காலகட்டத்தில் அப்படி பெயர்களை அவரவர் விருப்பப்படி சூட்டிக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்திருக்கலாம், இன்றைக்கும் பலர் மண்ணாங்கட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பாவாடை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அமாவாசை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பெயரையெல்லாம் யாராவது விரும்பி சூட்டி கொண்டிருப்பார்களா? நீங்கள் இந்த பெயரைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் அது திணிக்கப்பட்டது. எனவே நம் நடை, உடை, பாவனை அனைத்தையும் சாதி தீர்மானிக்கிறது என்றால், சுதந்திரமான ஒரு மக்களாக நாம் வாழ விரும்ப வேண்டுமென்றால் சுதந்திரத்துக்கு எதிரானது சாதி என்பதை புரிந்து சாதியை உடைத்து மேலே வாருங்கள். இது வெறும் சுஜித், கவின் என்கிற 2 இளைஞர்களினுடைய பிரச்சனை அல்ல, 2 சமூகத்தின் பிரச்சனை அல்ல, ஒரு தேசத்தின் பிரச்சனை, ஒரு எதிர்காலத்தின் பிரச்சனை. எனவே இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் காதலிக்கிறீர்களா இல்லையா உங்கள் விருப்பம். எந்த வேலைக்கு போவது அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்றில் உறுதியாக இருங்கள், எந்த சாதி விலங்கையும் நாங்கள் கைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் சாதியற்றவர்கள் என்று என் அடுத்த தலைமுறை எழுந்து முழங்குமானால் அந்த நாளே தமிழ்நாட்டில் யாவரும் கேளீர் என்னும் தொடருக்கு பொருள் வருகிற நாள். நன்றி.